பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கர்த்தர் இந்த நாளிலே என்ன வார்த்தையை நம்மோடு பேசுகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 113 அதிகாரம் 7 வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. சிறியவனை என்று பார்ப்போமானால் ஏழை எளியவர்களை அவர் குப்பையிலிருந்து தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். புழுதியிலிருந்து அவர் தூக்கி எடுத்து பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஐயோ, என் வாழ்க்கை மிகவும் வறுமைக்குரிய, பரிதபிக்கக்கூடிய, மங்கி போன வாழ்க்கையாக என் வாழ்க்கை இருக்கிறதே. என் வாழ்க்கையிலிருந்து புது மலர்ச்சி ஏற்படாதா? புது வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா? தேவனிடத்தில் ஆகிலும் இல்லை மனிதர்களிடத்திலாவது எனக்கு உதவி வராதா? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? நான் மிகவும் மறக்கப்பட்டிருக்கிறேனே, நான் மிகவும் பரிதபிக்கப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி புலம்பும் மனிதர்களை பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை, என் மகனே, என் மகளே, நீ சிறியவனை நான் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன அவர் மகிமுள்ள தேவன் உங்களை புழுதியிலிருந்து, ஏழை வறுமையிலிருந்து, துக்கத்தின் துன்பத்திலிருந்து தூக்கி விடுகிற தேவனாகவும், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவராகவும் இருக்கிறார். நான் மனுஷர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். மனுஷர்கள் என்னை மதிக்கக்கூடிய அளவில் என் வாழ்க்கை இல்லை. மிகவும் தூஷிக்கப்பட்டு இருக்கிறேன், மிகவும் தள்ளப்பட்டு இருக்கிறேன் என்று நினைக்கின்றாயா? உன் வாழ்க்கையைத்தான் கர்த்தர் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியப்படும் வாழ்க்கையாகவும், மிகவும் அதிசயப்படும்படியான வாழ்க்கையாகவும் காணப்படும். வேலை வாய்ப்பு இல்லையே, நான் எத்தனையோ முயற்சிகளை செய்கின்றேனே, ஒரு வேலை வாய்ப்பும் எனக்கு கிடைக்கவில்லையே, நான் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன். கர்த்தர் என் துக்கத்தை பார்க்க மாட்டாரா? என்னை குப்பையிலிருந்து உயர்த்த மாட்டாரா என்று எதிர்பார்க்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். எதிர்பார்ப்பை மட்டும் நாம் அவரிடத்திலே காண்கிறதை காட்டிலும் அவரிடத்திலே நாம் கிட்டி சேர வேண்டும். எப்பொழுதும் அவரோடு உறவாட வேண்டும். எப்போதும் அவரிடத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வாழ்க்கை பயணத்திலே கர்த்தருடைய மகிமையினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். அவருடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட பிள்ளைகளை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். என் பிள்ளைகள் சிறுமைப்பட நான் விடமாட்டேன். என் பிள்ளைகள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து மனுஷர்கள் மத்தியிலே தூஷிக்கப்படாதபடி நான் அவர்களை உயர்த்துவேன் என்று சொன்ன தேவனை விசுவாசியுங்கள். அவரோடு கூட நீங்க நடங்க. வாழ்க்கை பயணத்திலே, ஆத்மா ஜீவியத்திலே கிறிஸ்துவாகிய இயேசுவோடு கூட நடந்து பயணம் செய்யுங்க. அந்த பயணத்தின் முடிவு ஆசீர்வாதமாக காணப்படும். அந்த பயணத்தின் முடிவு மிகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட முடிவாக காணப்படும் என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்து என்னை மகிமைப்படுத்தி என்னை உயர்த்தப் போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று அவருக்கு நன்றியின் துதியை செலுத்தி அவர் அண்டையிலே நிலைத்திருங்கள். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. எந்த விதத்திலேயும் எந்த நேரத்திலேயும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். என் தேவனால் இதை செய்யக்கூடும், என் தேவனால் இந்த வியாதி பிணியிலிருந்து, வலியின் சோதனையிலிருந்து விடுவிக்க முடியும் என்று தேவன் இயேசு இரட்சகரை விசுவாசிங்க. அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்.
அப்போது வலியின் வேதனையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். நீங்களே உணர்வீர்கள். தேவனை நாம் எப்பொழுதோ கூப்பிட்டிருந்தால் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருப்பார், சுகத்தை கொடுத்திருப்பார். நாம் தேவனை அலட்சியம் பண்ணினோமே, நாம் பல பல வேதனைகளுக்குள் உள்ளானோமே, வலியின் துக்கத்திற்குள் நிலைத்திருந்தோமே என்று சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாத்து ரட்சித்துக் கொள்வாராக. இந்நாள் வரைக்கும் ஆயுள் நாட்களை கொடுத்த உங்களுக்கு கர்த்தர் இன்னமும் ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் துதி உண்டாகட்டும். ஆமேன்.